வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை. இன்னும் நாம் கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது எப்பொழுது மாறும்? மாறணுமா வேண்டாமா? மாற வேண்டும். மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது. மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம். நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஐயாவுடைய கனவு எவ்வளவு இருக்கிறது. தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்தியா எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆதங்கம் இருக்கிறது. இன்று தமிழ்நாட்டிலே முதல் பிரச்சனை வந்தால் முதல் அறிக்கை, முதல்ல அறிக்கை, ஐயா அறிக்கை, தெளிவான அறிக்கை. அதை பார்த்து தான் மற்றவங்க அதை காப்பி அடிச்சு அவங்க பேசுவாங்க. ஆனா மற்றவங்க பேசுறது தான் பெரிய செய்தியா வரும். ஆனா முதல் சொன்ன ஐயாவுடைய செய்தி ஒரு பிட்டு செய்தி. இதுதான் இன்றைய நிலை. நான் மற்ற கட்சிகளை பற்றி நான் பேசப்போவது கிடையாது. நம் கட்சியினோட வளர்ச்சியை பற்றி பேசுவோம். மற்ற கட்சிகளை பற்றி எவ்வளவுனா பேசலாம், குறைகள்ல எவ்வளவுனா அடுக்கிக்கிட்டு போலாம். ஆனால் அது நமக்கு முக்கியம் கிடையாது. நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி அணுக வேண்டும், மக்களை எப்படி அணுக வேண்டும். 34 ஆண்டு காலம் கட்சி ரீதியிலே உழைத்து வருகின்றோம். 2026 நம்முடைய ஆண்டு. இது நம்முடைய ஆண்டு, நாம் ஆளுகின்ற ஆண்டு. அது அதற்கு முன்னோட்டம் தான் 2024 இந்த ஆண்டிலுடைய மக்களவை தேர்தல். அதற்கு முன்னோட்டம். இதில் வெற்றி பெற வேண்டும். நான் சொல்லியிருக்கின்றேன், ஒரு கட்சியினுடைய வெற்றி எப்படி நிர்ணயம் செய்வது என்று. கொள்கை ரீதியிலா, போராட்டங்கள் ரீதியிலா, உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலா, அல்லது இளைஞர்கள் அதிகமாக இருக்கின்ற நோக்கமா, இதெல்லாம் இல்லை. எத்தனை எம்பி, எத்தனை எம்எல்ஏ. பாட்டாளி மக்கள் கட்சியும் இதுவரை 70 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் இதுவரை 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் 20க்கு மேல் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 6 மத்திய அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். 6 மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் நாம் பெற்றிருக்கின்றோம். நூற்றுக்கணக்கான ஒன்றிய பெருந்தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான ஒன்றிய குழு உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். 10,000க்கு மேல் ஊராட்சி மன்ற தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் இதையெல்லாம் நாம் சாதனையாக நாம் சொல்ல முடியாது. நாம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நம்முடைய ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு சந்திப்பு, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு அது. மருத்துவர் ஐயா என்பது இந்தியாவிலே ஒரு மூத்த தலைவர். அவர் முதலமைச்சரை தேடி சந்திக்கின்றார். சந்திப்பின் நோக்கம் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று ஒரு கோரிக்கை. 35 நிமிடம் பேசுகிறார்கள். சந்தித்து வந்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிறது. அதை பற்றி அவர்கள் ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு கசிவு கிடையாது. இதுதான் இன்றைய அரசியல். இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் ஐயாவை கெஞ்ச வைப்பீர்கள்? இன்னும் எவ்வளவு காலம் நாம் கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும்? அந்த அதிகாரம் நம் கையில் வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாம் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். நம்மால் மட்டும்தான் முடியும். மற்ற கட்சிகள் எல்லாம் வெறும் விளம்பர அரசியல் தான், வெறும் பேச்சு அரசியல் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதி என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வெத்து மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை பெரியாருடைய வாரிசு என்றெல்லாம்
பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று சமூக நீதி என்று சொன்னால் ஒரே ஒரு தலைவர், நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். உண்மையான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆளுகின்ற காலம் வந்துவிட்டது. இவ்வளோ திறமைகள் வைத்த கட்சி நம்ம கட்சி. இந்தியாவில் எந்த கட்சியாவது பட்ஜெட்டை போடுமா? நிழல் நிதிநிலை அறிக்கையை போடுமா? நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை போடுமா? தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக எத்தனை போராட்டங்கள். அது கன்னியாகுமரி நடந்த போராட்டமா, தூத்துக்குடி திருநெல்வேலியா, இல்ல எந்த பக்கம் பெங்களூர் எல்லை போராட்டமா, கேரளா போராட்டமா, இல்ல இலங்கை போராட்டமா, அத்தனை போராட்டங்களும் வழி நடத்தியவர், முன்னின்று நடத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல். இது நம் தீர்மானத்திலே சொல்லியிருக்கணும், அரசியல் தீர்மானத்தில் சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டின் நலன் கருதி, இந்தியாவின் நலன் கருதி இந்த தேர்தலில் பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், பாட்டாளி கட்சி வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். அதற்கு பல உதாரணங்கள், எனக்கு ஒரு மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம். 2004, 2009 நமக்கு 6 மக்களவை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்றம் 6 மக்களவை உறுப்பினர்கள் தான் நம்மிடம் இருந்தது. ஆனால் நாடாளுமன்றம் பல நாட்கள் ஸ்தம்பித்தது. வெறும் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து. இலங்கை தமிழர் பிரச்சனை இருந்தாலும் அன்னைக்கு 4-5 நாள் நாடாளுமன்றம் நடக்கல. எதுக்கு? 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. காவிரி பிரச்சனை 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் நின்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி. 2 அமைச்சர்களை அன்று வைத்தோம். அன்றைய கட்டத்தில் லோயலா கல்லூரி ஒரு ஆய்வு நடத்திய, ஒரு சர்வே நடத்தியது. அப்போ நடத்திய லோயலா கல்லூரி சர்வே உண்மையான சர்வே. இப்ப நடத்துவதெல்லாம் எனக்கு கருத்து சொல்ல வேண்டாம். அந்த ஆய்வில் தமிழ்நாட்டில் உள்ள 13 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த 13 அமைச்சர்களில் யாரு முதல் அமைச்சர், யார் இரண்டாவது அமைச்சர், 4, 3வது, 4வது பட்டியலிட்டு போட்டார்கள். அந்த பட்டியலில் தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் என்றும், வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.